ஹலோ கைஸ். இப்போ நம்ம யாரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே பெரிய பணக்காரனாக இருக்கிற எலான் மஸ்க் அப்படிங்கிறவரை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவரோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் வந்து அவர் பிறந்ததுலேருந்து அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவரோட எஜுகேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, பேபால், அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி இருந்துச்சுல அந்த கம்பெனி. இது ரெண்டும் என்னென்ன கம்பெனி, அதில் இவர் என்னென்னலாம் இன்புட் கொடுத்தாரு, அவரோட வாழ்க்கை அதில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இவரோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு பிராண்டோட டீட்டெயில்ஸ், உங்களுக்கு ஒரு பிராண்டோட இன்சைட்ஸு, ஒரு பிராண்டு எப்படி உருவாகுது, யார் உருவாக்குறா, அந்த உருவாக்குறவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, ஒரு பிராண்டு உருவானதுக்கு அதுக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் என்னென்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் நோட்டிஃபிகேஷனே அழுத்திடுங்க. அப்போ தான் வந்து நாங்கள் டெய்லி உங்களுக்கு போடுற வீடியோ ஆன் டைமில் வந்து சேரும். ஸோ வாங்க இவரோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். ஸோ 1995 பார்த்தீங்கன்னாக்கா இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டிலேருந்து வெளியில் வராரு. 2 நாள் தான் அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கார். அதுக்கடுத்து அதுலேருந்து வெளியில் வராருங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம். சப்போஸ் நீங்கள் போன வீடியோவை பார்க்கல அப்படின்னாக்கா நீங்கள் அதை பாருங்கள். அப்போ தான் அவரோட வாழ்க்கை வந்து எப்படி ஒரு கண்டினியூஷன் இருந்துச்சுங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவரோட தம்பி இருக்கார்ல கிம்பல், இவரோட சேர்ந்து தான் இவர் வந்து ஒரு கம்பெனியை வந்து உருவாக்குறாரு. அந்த கம்பெனியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ZEP2. இந்த ZEP2ங்கிற கம்பெனியை வந்து இவர் எவ்வளோ காசை வச்சு உருவாக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு காசு தேவை இல்லையா? அது வந்து எவ்வளோ காசு வந்து இவர் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு $30,000, அதாவது $28,000 தான் எக்ஸாக்டாக அவர் வந்து யூஸ் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா இவரே சம்பாரித்த காசா? எப்பட்றா, இப்போ லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன், இவர் வந்து க்ளீன் பண்ணுறாரு, இவர் வந்து கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் வந்து விற்கிறாரு, இவர் சாப்பாட்டுக்கே இது மாதிரி கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரி வேலை பார்த்து தான் இவர் வந்து இது பண்ணணும் அப்படின்னு நீ சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இவர் வந்து இது கடன் வாங்கி இது பண்ணுறாரு. இவருக்கு வந்து எந்த பேங்க்கடா கடன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சின்ன பையன் தானே, இவருக்கு எந்த பேங்க் கடன் கொடுக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இது பேங்க் கொடுத்த கடன் கிடையாது. இவர் அப்பாட்டையே இவர் வந்து கடனாக வாங்குறாரு. நம்ம வந்து அப்பா அப்படின்னாக்கா, அப்பா காசு தாப்பா அப்படிங்கிற மாதிரி, இவ்வளோ காசு தாப்பா அப்படிங்கிற மாதிரி தானே இது பண்ணுவோம். ஆனால் இவர் அப்பாட்ட காசு வாங்குறாரு. ஆனால் அது எப்படின்னா கடனில் வாங்குறாரு. கடன் அப்படிங்கிற ஒரு கணக்கில் வந்து வச்சு காசு வாங்குறாரு. நான் மறுபடியும் அதை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் இவர் வந்து காசு வாங்குறாரு. ஸோ இவர் இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி கடன் வாங்கி தான் வந்து இந்த கம்பெனியை வந்து உருவாக்குறாரு. இப்போ இந்த கம்பெனி ZEP2ங்கிற கம்பெனி ஓகே எல்லாம் புரிஞ்சு, அந்த கம்பெனி எப்படி உருவாச்சுன்னு புரிஞ்சு. பட் இந்த கம்பெனி என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கம்பெனி என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆன்லைன் மேப் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்மள்ட்ட எப்படி கூகுள் மேப்பு, இந்த ஆப்பிள் மேப்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இது வந்து ஸ்டார்டிங் ஒரு ஆன்லைன் மேப்பும் ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கைடாகவும் இருந்துச்சு. கைட்லாம் யூஸ் பண்ணுறோம், இந்த கைட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, டூரிஸ்ட் கைட்ஸ்லாம், அது மாதிரி தான் இது வந்து அந்த ரோலை தான் இந்த ஆப் வந்து ப்ளே பண்ணுச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எதுக்காக இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர்லாம் இருக்கும்ல, நியூஸ் பேப்பருக்கு வந்து இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கும். அது மாதிரி ஒரு ரோல் தான் இந்த ZEP2ங்கிற இது வந்து பண்ணுது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்க, ஸோ இந்த 90s கிட்ஸு, early 2K கிட்ஸு அவங்களுக்குலாம் வந்து தெரியும். ஃபோன் புக்குன்னு ஒரு பெரிய புக் வந்து இருக்கும். இந்த STD பூத்லாம் பார்த்தவங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரியும். அந்த ஃபோன் புக்குன்னு ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஸோ அந்த இதில் வந்து டிஜிட்டல் ஃபோன் புக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து அவர் எடுத்துகிட்டு வந்தார். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து இந்த ரோல்லாம் தான் பண்ணுது. இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாரு. கோடிங் இவரே எழுதுறாரு, நைட்டு ஃபுல்லாக கோடிங் எழுதுறாரு. எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன ஆஃபீஸில் தான் இவர் பார்த்தீங்கன்னா தங்கியே இருக்கார். வீடுலாம் இவர் கிடையவே கிடையாது. இவர் ஆஃபீஸில் தான் தங்குறது. சரி, எங்கே வந்து இவர் அந்த குளிக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜிம்முக்கு வந்து போகிறாரு. YMCAன்னு ஒரு ஜிம் இருக்குது. அந்த ஜிம்முக்கு வந்து இவர் போய் தான் அந்த ஜிம்மில் தான் வந்து இவர் வந்து குளிக்கிறாரு. அந்த மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு சிக்கனமான வாழ்க்கையை தான் அவர் வந்து வாழ்கிறாரு. ஏன்னா அவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் காசு இல்லை இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியை உருவாக்குனதே அவங்க அப்பாட்டேருந்து கடன் வாங்கி தானே இவர் உருவாக்குறாரு. ஸோ இது மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாரு. தூக்கம் இல்லாமல் வேலை பார்க்குறாரு. நைட்டு ஃபுல்லாக கோடிங்க்கு வந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமேட்டு ஜிம்முக்கு போய் தான் இவர் வந்து குளிக்க வேண்டிய இது இருக்குது. ஒரு சின்ன ஆஃபீஸில் தான் அவர் தூக்கமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டப்படுறாரு. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான வாழ்க்கை எவ்வளோ வருஷம் அவர் வாழ்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறாரு. 1999 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு கம்பெனி வந்து இவர் வாழ்க்கைக்குள்ளார என்டர் ஆகுது. என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, காம்பேக்ட்
அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வந்து இவர் வாழ்க்கையில் என்டர் ஆகுது. இந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த Z2ன்னு ஒரு கம்பெனி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவர் உருவாக்கின கம்பெனி. அந்த கம்பெனியை வந்து இந்த கம்பெனி வாங்கிடுது அவர்கிட்டேருந்து. எவ்வளோ காசு கொடுத்து வாங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $307 மில்லியன் கொடுத்து வாங்குது. எவ்வளோ? $307 மில்லியன். இதில் வந்து அவர் யூஸ் பண்ண அந்த ஆஃபீஸு, அந்த இதுக்குள்ள ரெண்ட்டு, ஜிம்மு, அதுக்கப்புறமேட்டு அவர் அப்பாட்டேருந்து வாங்கினார் பார்த்தீங்களா 30,000 கடனு, அந்த எல்லாமே பே பண்ணிட்டு, இதெல்லாம் போக இவருக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22 மில்லியன் வந்து இவருக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இந்த 307 மில்லியன்லேருந்தே பார்த்தீங்கன்னா, இவருக்கு வெறும் 27 மில்லியன் தான் இவருக்கு வந்து கிடைக்கிது. நீங்கள் இது கம்மியான காசுங்கிற மாதிரி தரலாம். இதுலேருந்து கிடைக்கிறது 307லேருந்து இது வந்து வெறும் 22 தான் கிடைக்குதா இவருக்கு? இவர் தானே ஃபுல் டே வேலை பார்த்தாருங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, இது மேபி கம்மியான காசு மாதிரி தரலாம். ஆனால் இவருக்கு எவ்வளோ வயசு தெரியுமா? 28 வயசு தான். 28 வயசில் நம்ம ஒரு பையனுக்கு வந்து இவ்வளோ காசு கிடைக்கிது அப்படின்னாக்கா, இது ஒரு பெரிய விஷயமா தான் நம்ம பார்க்கணும். இவருங்க $500 கேமிங்கில் சம்பாரிச்சாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி உருவாக்கிட்டாரு. இப்போ 200 மில்லியன் வரும்னா, அவ்வளோதான் 200 மில்லியனர், நான் வந்து மில்லியனர், பெரிய பணக்காரன் அப்படின்னு உட்காந்துடலாம்ல. ஆனால் இவர் உட்கார மாட்டார். இவர் அடுத்த ஒரு வேலையை பார்க்குறாரு. இவர் என்ன இது பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்க, அதுக்கடுத்து ஒரு கம்பெனி மறுபடியும் உருவாக்குறாரு. அந்த கம்பெனி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, X.comனு ஒரு கம்பெனியை வந்து உருவாக்குறாரு. அது இப்போ உள்ள அந்த ட்விட்டர் எக்ஸ் கிடையாது, இது வேற எக்ஸ். இவர் வந்து X.comனு ஒரு இதை வந்து உருவாக்குறாரு. இது எவ்வளோ அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $12 மில்லியன் வந்து இதுக்காகவே அவரோட காசை வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதை இன்வெஸ்ட் பண்ணி அவர் பார்த்தீங்கன்னா X.comனு உருவாக்குறாரு. இது பார்த்தீங்கன்னா, பீப்புளை வந்து காசை வந்து யூஸ் பண்ண வைக்க முடியும் தெரியுமா? டிஜிட்டல் இது வழியாக காசை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதை வந்து ஆன்லைன் மூலியமாக இது பண்ணுறது. நம்ம காசு வந்து இப்போ யூபிஐலாம் இருக்குல்ல, அது மாதிரி இது ஒரு இது. ஆனால் யூபிஐ ஸ்கேனிங் மாதிரி கிடையாது. இது ஒரு வேறு மெத்தடில் ஒர்க் ஆகிற ஒரு சிஸ்டம் இது. ஸோ இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, இவர் காசை வந்து மக்கள் வந்து ஆன்லைன்லேயே காசு பேங்க்கில் போய் காசு எடுக்கணுன்ற ஒரு கட்டாயம் இல்லாமல் ஆன்லைன்லேயே காசை வந்து செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக இது வந்து இது பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் உருவான ஆரம்ப காலகட்டம், அதாவது பேங்க் முன்னாடி உருவாயிருச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து இந்த ஃபீல்ட்லேயே இல்லை. எந்த விதமான ஆப்பும் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இல்லாத டயத்தில் இவர் வந்து ஆன்லைன் பேங்கிங்கிறத வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஜெப்டோவில் சொன்ன மாதிரி தான், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாரு, நான் ஸ்டாப்பாக வேலை பார்க்குறாரு, வேலை பார்த்துக்கிட்டே இருக்கார். தூக்கம் இல்லாமல் இது ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கார். அதில் பெனிஃபிட்டாக இவருக்கு என்ன கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, 1999 வந்து இந்த கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாரு. அடுத்த வருஷம், அதாவது 2000லேயே ஒரு வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு கம்பெனி. என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபினிட்டி அப்படின்ற ஒரு கம்பெனி. கான்ஃபினிட்டிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. இந்த கம்பெனியும் கான்ஃபினிட்டிங்கிற இந்த கம்பெனியும் எக்ஸுங்கிற இந்த கம்பெனியும் வந்து ஒன்று சேர்ந்து என்ன உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேபால் அப்படிங்கிற இந்த கம்பெனியும் உருவாகுது. கிம்பலோடு சேர்ந்து அவர் வந்து ஜெப்டோன்னு ஒன்று உருவாக்குனாரு. அந்த கம்பெனி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வித்துடுறாரு. ஆனால் இப்போ வந்து அவர் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபினிட்டிங்கிற ஒரு கம்பெனியோட மர்ஜ் ஆகுது. ஒரு பெரிய கம்பெனி, கான்ஃபினிட்டின்னு அந்த டயத்தில் ஒரு பெரிய கம்பெனியாக இருந்துச்சு. அந்த கம்பெனியோட பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து மர்ஜ் ஆகுது. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து எக்ஸுங்கிற இந்த கம்பெனியும் கான்ஃபினிட்டிங்கிற இந்த கம்பெனியும் பேபாலுங்கிற ஒரு கம்பெனியாக வந்து உருவாகுது. இதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேமஸான பேபால் கம்பெனி. ஸோ இந்த பேபால் கம்பெனி வந்து என்ன ரோல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சோ அதே தான் வந்து இந்த பேபால் வந்து இப்போ பண்ண ஆரம்பிக்குது. என்னன்னாக்கா, இந்த ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் வந்து பண்ண ஆரம்பிக்குது. அதே ரோலை இது பண்ணுறாங்க. ஆனால் இதில் யார் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் கான்ஃபினிட்டிங்கிறது ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கலாம், பட் இது யார் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க் தான் இதில் வந்து பாஸாக வந்து இருக்கார். எலான் மஸ்க் தான் பாஸாக இருக்கார். அவருக்குன்னு ஒரு டீம் இருக்குது. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, அந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எலான் மஸ்க் வந்து அவ்வளோ பிடிக்கல. இவர் யோசிக்கிற விதம், இவர் பண்ணுற ஒரு விஷயங்களும் பண்ணுற விதம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு முரண்பாடாகவே இருக்குது. அந்த ஐடியாஸ்லாம் இவருக்கு வந்து அந்த டீமுக்கு வந்து செட் ஆகலை. ஸோ இந்த டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவரை வந்து பிட்ரே பண்ணிடுறாங்க, இவரை வந்து ஏமாற்றிடுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இவர் வாழ்க்கை இப்படி ஸ்மூத்தாக போயிட்டுருக்க டயத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டார்டிங் ஸ்கூல் டயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலாய்ச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து அவங்க அப்பாட்ட வந்து அடி வாங்குவார். அதுக்கப்புறமேட்டு இவரே வந்து ஒரு கேமை உருவாக்கி விற்று, அதுக்கப்புறமேட்டு ஆர்மிலேருந்து வெளியில் போகணுங்கிறதுக்காக ஆர்மிலேருந்து வெளியில் போய் அங்கேயுமே ஃபுல்லாக ஹார்ட்ஷிப்பாக தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த ஜெப்டோங்கிற ஒரு கம்பெனியை உருவாக்கணும்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தார். அதை விற்றுட்டு அதுக்கப்புறமேட்டு அதுலேருந்து வர காசு வச்சு தான் இவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகினார். அதுக்கப்புறமேட்டு எக்ஸுங்கிற ஒரு இதை உருவாக்குனார். அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். அதுக்கப்புறமேட்டு அது வந்து பேபாலாக மாறிச்சு. இதுதான் இப்போதைக்கு பார்த்தது.
இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரிலாக்ஸாக இருந்த டயத்தில் அடுத்து இவருக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கம்பெனியில் உள்ள ஆளுங்களுக்கு வந்து இவரோட ஐடியா, இவரோட தாட்டு, இவர் யோசிக்கிறது, இவர் பண்ணுற விஷயங்கள்லாம் பிடிக்காம இருக்குது. அதனால இவரை வந்து ஏமாற்றிடுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து இவர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி ஹனிமூனுக்கு வந்து போகிறாரு. இவர் கல்யாணம் பண்ணி ஹனிமூன் போகிறப்ப என்ன பண்ணுறாருன்னு அந்த இருக்கிற ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவரை வந்து ஏமாற்றி இவரை வந்து அந்த கம்பெனிலேருந்து நீங்கள் பாஸாக இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து போர்டு மீட்டிங்கில் எடுத்துகிட்டு வந்து இவரை வந்து பாஸுங்கிற ஒரு ரோல்லேருந்து வெளியில் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அவருக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. என்னக்கா அவர் அங்கே இருக்காருல்ல, அங்கே இருக்கிறவருக்கு இங்கே நடக்கிற இந்த இவரை வெளியில் அனுப்பிச்சு விட்டது பாஸ் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இவருக்கு தெரியாது இல்லையா. இவர் வந்தோடனே இவருக்கு ஒரு பெரிய ஷாக்குங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒரு சைடு இருக்கட்டும். இவர் முதல்ல இப்போ கல்யாணம் இதை பற்றி பார்ப்போம். ஸோ 2000 தான் வந்து இவர் வந்து ஜஸ்டின் வில்சன் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறாரு. இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு இப்போ கம்பெனியில் வந்து இவரை வந்து பாஸுங்கிற பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. இப்போ இவர் வந்து நார்மல் ஒரு எம்ப்ளாயி அப்படிங்கிற மாதிரி தான், ஒரு பெரிய ஷேர் வச்சுருக்க ஒரு நார்மல் எம்ப்ளாயியாக தான் இவர் இருக்க போகிறார். ஆனால் இது இவருக்கு தெரியாது. இவர் வந்த உடனே தான் இவருக்கு தெரியும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா 2000 வந்து இவருக்கு பண்ணுறாருல கல்யாணம். 2002 இவர் லைஃப்பில் இன்னொரு பிரச்சனை நடக்குது. என்னன்னாக்கா இவருக்கு வந்து ஒரு பையன் வந்து பிறகுறான். அந்த ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு கொஞ்சம் வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா பிறந்து கொஞ்சம் இதுலேயே பார்த்தீங்கன்னா அவன் வந்து இறந்துடுறான். என்ன அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால அவன் இறக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, சடன் இன்ஃப்ளேட் டெத் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த டயத்தில் இருந்திருக்கு. அந்த ப்ராப்ளம் வந்து இந்த பையனுக்கு இருந்ததுனால அவன் வந்து பிறந்து ஒரு கொஞ்சம் வயசுலேயே பார்த்தீங்கன்னா இறந்துடுறான். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு விட முடியாமல் வந்து இவன் வந்து இந்த பையன் வந்து இறந்துடுறான். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவருக்கு வந்து கஷ்டம் கொடுக்குது. ஒரு சைடு பாஸுங்கிற ரோல்லேருந்து வெளியில் அனுப்பிச்சு விட்றாங்க. இன்னொரு சைடு இவரோட பையன் அவனுமே வந்து இறந்துடுறான். இந்த 2 விஷயமே இவருக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறது, இவர் எப்படி சின்ன பிள்ளையில் வந்து ஸ்கூல்லேயும் பிரச்சனை, வீட்லேயும் பிரச்சனை, புக்கில் வந்து ஒரு கம்ஃபர்ட்டை வந்து தேடிக்கிட்டார். அதே மாதிரி இவர் விடுவாரா? மறுபடியும் வேலையில் பிரச்சனை, பர்சனல் லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா இவருக்கு பிரச்சனை, ரொம்ப பர்சனலாக போயிடுச்சு, ரொம்ப கஷ்டத்தை வந்து இவருக்கு ஏற்படுத்துதுங்கிறதுனால இவர் எங்கே கம்ஃபர்ட் தேடினார்னு பார்த்தீங்கன்னா வேலையில். அதான் ஹைலைட்டான விஷயம். இவர் வந்து அந்த கோடிங் பண்ணிக்கிட்டே இருப்பார் பார்த்தீங்களா, அது மாதிரி இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கோடிங் ப்ரோக்ராமிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேபால் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குது. ரொம்ப பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறதுல இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம், அதாவது 2000லேருந்து 2 வருஷம் அவர் இறந்த அதே வருஷம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க், ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் நடக்குது. என்னன்னாக்க, ஈபேங்கிற ஒரு பெரிய கம்பெனி, இப்போ நம்ம எக்கச்சக்க பேருக்கு அது வந்து தெரிஞ்சிருக்கும். ஈபேங்கிற ஒரு பெரிய கம்பெனி வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து இந்த பேபாலை பற்றி தெரிய வருது. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேபால் அப்படிங்கிற கம்பெனி வந்து இவங்கள்ட்டேருந்து வாங்குறாங்க. எவ்வளோக்கு வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $1.5 பில்லியன். ஸோ $1.5 பில்லியன் வந்து ஈபே கம்பெனி வந்து இந்த கம்பெனியை வந்து வாங்குறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க்கு மட்டும் எவ்வளோ கிடைக்குது காசு அப்படின்னு. எலான் மஸ்க்கு மட்டும் எவ்வளோ காசு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இவர் தான் பெரிய ஒரு இது வச்சுருக்காருல்ல, ஸ்டாக்கு, இவரோட இதில் வந்து பெரிய ஷேர் வந்து வச்சுருக்காரு. அதனால இவருக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, $176 மில்லியன் வந்து கிடைக்கிது. 22 மில்லியன்லேருந்து அடுத்த ஒரு டிஜிட்டை ஏற்றி 176 மில்லியனா வந்து இவர் மாற்றிட்டார். இவர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா $100s of million வந்து இவர் வாழ்க்கையில் வந்து இவர் கிடைக்கிது. இப்போ இவராட்டி என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிற அளவுக்கு ஒரு காசு தான் அந்த $100s of million, அதாவது $176 million டு பி ப்ரிசைஸ். ஓகே, இவ்வளோ காசு வந்து இவர் கிடைக்கிது. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பேஸ் எக்ஸுங்கிறது இவர் வாழ்க்கையில் எப்படி உலர வருது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பட் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இவரோட கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஆட்களே இவரை பிடிக்காம இவரை வந்து பாஸுங்கிற ஒரு ரோல்லேருந்து வெளியில் எடுத்துடுறாங்க. அதாவது அவர் உருவாக்கின கம்பெனியில் அவரே பாஸாக இருக்க முடியாதுன்னு வெளியில் எடுத்துடுறாங்க. இன்னொரு சைடு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பையன் வந்து பையனே பார்த்தீங்கன்னா இறந்துடுறாரு. இப்படி ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் இருக்கார். இந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த வேலையை கண்டினியூ பண்ணுவீங்களா? ஏன்னா உங்கள்கிட்ட காசு இருக்குல்ல, நீங்கள் வந்து ஒரு $12 மில்லியன் வந்து இது உருவாக்கினாலும் உங்கள்கிட்ட ஒரு $10 மில்லியன் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கம்பெனி வேறு யார்கிட்டையாவது கை மாற்றி விட்டால் கூட யூ வில் பி கெட்டிங் சம் அமௌண்ட் ஆஃப் மணி. அந்த 176 மில்லியன் இல்லைன்னாலும் ஒரு கொஞ்சம் காசு வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் பார்ப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிராண்டோட டீட்டெயில்ஸ் வேணும், பிராண்டோட உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரியணும், இன்சைட்ஸ்லாம் தெரியணும்,
ஒரு பிராண்ட் எப்படி உருவாகுது, அந்த பிராண்டை வந்து யார் உருவாக்குறா, அவங்க உருவாக்குறவங்களோட வரலாறு என்ன, ஒரு பிராண்டு உருவாகுது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒன்று தேவை. அந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் அவங்க என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு போடுற வீடியோ ஆன் டைமில் வந்து சேரும். ஸோ பார்க்கலாம்.